துரோகி. துரோகியா? ஆமாம், அதிமுக துரோகி. நான் பக்கா அதிமுக தான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து கட்சி மாறக்கூடாது. வேறு கட்சியில் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்சியில் போகலாமா? இல்லை, 2 முறை முதலமைச்சர் வந்து ஆமாம், யார் ஆக்குறது? அம்மா தானே ஆக்குனாங்க அவனை. அந்த ஒரு நன்றி விசுவாசம் வச்சானா? எம்ஜிஆர் காலத்தில் டீ கடை வச்சுருந்தான் அந்த ஆளே. ஆமாம், அப்போ வந்து ஆமாம், வந்து வட்ட செயலாளர் வந்து ஒரு பகுதி செயலாளர் வந்த நீ இன்றைக்கி பெரிய ஆள் ஆக்குறது யார் தெரியுமா? அம்மா. அந்த அம்மாவை நீ பழி வாங்கலாமா? எந்த கட்சிக்கு வேணாலும் போயிருக்கலாம், இந்த கட்சிக்கு போகலாமா? அவர்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க இனிமேல்ட்டு. அவர் ஒரு ஆள் தான் போயிருக்கணும். சத்தியமாக எங்கே சொல்கிறேன் பார், அவர் போனது எங்களுக்கு துரோகம் தான், துரோகம், அநியாயம். நாளைக்கு 2000 பேர் சேர்றாங்க அவங்க ஒரு ஆதரவாளுங்க அதிமுகவில். என்ன காரணமாக? என்ன காரணம்? அவருக்கு வந்து இடம் கொடுக்கல ஒரு எடப்பாடி. ஏகாக்கனா அவங்களுக்கு தான் பேசிக்கணும், நமக்கு தெரியாது. அது இருந்தாலும் வந்து அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். நீ என்ன பண்ணணும்? ஏன்பா நான் வரேன், எனக்கு நீ பதவி கொடுத்தாலும் சரி பதவி கொடுக்கலாலும் சரி இருந்து கட்சிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பண்டரிச்சி ராமச்சந்திரன் பழைய காலத்து ஆள் தான், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க, இப்படி போகுது. ஆனால் என்னுடைய கருத்து வந்து அதில் சேர்ந்துருக்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு கட்சியில் சேர்ந்துருக்கலாம். காங்கிரஸில் சரி, திருநாகரசு தான் இருந்தார் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. நீ காங்கிரஸில் போகலையா? பிஜேபி போனார், அங்கே போய் சேர்ந்துட்டு போ. ஆவாதத்துக்கு போகலாமா? மறந்துட்டார். யார்? ஓ பன்னீர்செல்வம் மறந்துட்டார், அம்மாவும் மறந்துட்டார், எம்ஜிஆரும் மறந்துட்டார். இன்றைக்கி அவருடைய எங்கேயோ போயிட்டார். எங்கேயோ போனால் நமக்கு அந்த கொள்கையிலே மறந்துட்டார். நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க யார்? ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தவங்க யார்? அந்த அம்மாவை மறந்துட்டார். போய் தர்மபுரத்தை உட்காந்தாரு, கடற்கரையில் எதுக்கு உட்காந்தாரு? அதெல்லாம் மறந்துட்டு தான் நீ போய் உட்காரு. நீ போய் அங்கே போய் சேரனாக்கா என்ன அர்த்தது? சேர்ந்தது மகா தப்புங்க. அவருக்கு யாரும் ஆதரவு போட மாட்டோம். அவர் எங்கள் தொகுதி ஸ்டாலின்னு கூட முக ஸ்டாலின் எங்கள் ஒரு தொகுதியிலும் தோற்றுடுவார், ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. ஆமாம், அந்த இடத்துல நாங்களே போய் எலெக்ஷன் நிற்போம். ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லுவோம். கண்டாவே எங்களுக்கு பிடிக்காது. ஆமாம், ஓ பன்னீர்செல்வம் நீ பேப்பரை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. வேறு கட்சியில் விஜய் கட்சி, விஜய் ஆரம்பிச்சுக்கிறேன், அங்கே போய் சேரு. இந்த செங்கோட்டையம் போல் இந்த வண்டோட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சு அங்கே போகக்கூடாது. சசிகலா ஆரம்பிச்சுக்கிறாங்க, அங்கே போகக்கூடாதா? போய் சரி, எம்ஜிஆர் கொள்கையில் தான் எல்லாம் போய் சேர்ந்துக்கிறாங்க, அங்கே போய் சரி. தேவையில்லாத வீட்டுக்கு நீ போகலாமா? போனது மகா தப்பு. அதான் எங்களுடைய குறிக்கோள். இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் வார்த்தை சொல்கிறது அது இல்லை. அதாவது அதிமுக நீ ஒரு ஆளுனாக்கா அதே பணிபாடு இருந்திருக்கணும். நீ அதை காப்பாற்ற தெரியல உனக்கு. நீ எங்கேயோ போட்டே எங்கேயோ வரப்போ, அவ்வளோதான். அது மாதிரி எங்களுக்கு ஓபிஎஸ் மேல்ட்டு எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் எங்களுக்கு மன கஷ்டம்தான். நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம், வந்துடுவாருன்னு. வரல, விட்டுங்க. ஆனால் எடப்பாடி கரெக்டாக தாங்கிறார். அவர் மேலே நாங்கள் எந்த விட்டும் சொல்ல மாட்டோம். அவர் இந்த தடவை ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, ரெட்டால் அவர் கையில் இருக்குது. ரெட்டால் எங்கே இருக்குது அங்கே தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், எங்களுடைய அவருக்கு செல்வாக்கு இல்லை, ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை. அவர் ராதாலாம் போயிட்டாங்க. தஞ்சாவூர் வைத்தியலிங்கமும் போயிட்டார், அப்புறம் வெள்ளமண்டி நடராஜன் அவரும் போயிட்டார். எல்லாமே போயிட்டாங்க. அவர்கிட்ட யாருமே இல்லை. நீ ஒண்டிக்கிறா அங்கே போயிட்ட. எங்களாண்ட ஆளுக்குறாங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். 2000 பேர் ஆமாம் சேர்றாங்க. அவங்க அவருடைய ஆதரவாளர்கள் தான் ஏடிஎம்கில் சேர்றாங்க. இதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அவர் வேஸ்ட்டுங்க. இனிமேல் அவர் கட்சி அதாவது சேர்த்துட்டார் ஸ்டாலின் சிஎம், தப்பு இல்லை. அவங்க வரவங்களும் வரவேற்பார். யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வாங்கன்னு தான் சொல்லுவார். அவர் கையில் இனிமேல்ட்டு ஒன்றுமே இல்லை. மரியாதையே போச்சு அவருக்கு. அதிமுக இருக்கிறவங்க இனிமேல்ட்டு அவரை மதிக்கவே மாட்டாங்க. ஓபிஎஸ்ஸை மதிக்க சான்ஸே இல்லை. அவர் தான் வேறு ஒரு இதுதான். நாங்கள் வேறு சொல்லுவேன், வேணாம்.